அதிமுகவில் 2 அணிகளும் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டால் கட்சி மற்றும் ஆட்சியில் பதவிகளை பெற எந்த மாதிரியான கோரிக்கைகள் வைக்கப்படும் என்பது பற்றி தற்போது பார்க்கலாம். அதிமுகவில் பிளவுக்கு முன்பு தற்காலிக பொதுச் செயலாளராக சசிகலாவும் அவைத் தலைவராக மதுசூதனன் மற்றும் பொருளாளராக பன்னீர்செல்வம் ஆகியோர் இருந்தனர். பிளவை அடுத்து சசிகலா அணியில் பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசனும் அவைத் தலைவராக செங்கோட்டையனும் நியமிக்கப்பட்டனர். முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமிக்கும், கல்வி அமைச்சராக இருந்த மாஃபா பாண்டியராஜனின் பதவி செங்கோட்டையனுக்கும் வழங்கப்பட்டது. தற்போது 2 அணிகளும் இணைவதற்கு முன் கட்சி மற்றும் ஆட்சி பொறுப்புகளில் யார் யாருக்கு பதவி என்பது பற்றிய பேச்சுவார்த்தையே முக்கியமானதாக இருக்கும் என தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்பீர்களா என கேட்டபோது நடக்காததை பற்றி ஏன் பேச வேண்டும் என பன்னீர்செல்வம் எதிர்கேள்வி கேட்டிருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு 122 எம்எல்ஏக்கள் ஆதரவளிக்கும் நிலையில் பன்னீர்செல்வத்திடம் 12 பேர் மட்டுமே இருப்பதால் முதலமைச்சர் பதவியை அவருக்கு வழங்குவதில் சிக்கல் ஏற்படலாம். ஒருவேளை பன்னீர்செல்வம் முதலமைச்சரானால் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பதவி வழங்கப்படும் என்பதும், துணை முதலமைச்சர் பதவி உருவாக்கப்படுமா என்பதும் புதிராக உள்ளது. இதுபோல பன்னீர்செல்வம் அணியில் இருக்கும் மாஃபா பாண்டியராஜனுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கினால் தற்போது கல்வி அமைச்சராக இருக்கும் செங்கோட்டையனின் இலாகாவை மாற்ற நேரிடும். கட்சியை பொறுத்தவரை பொருளாளர் பதவியை பன்னீர்செல்வத்துக்கும், அவைத் தலைவர் பதவியை மதுசூதனனுக்கும் மீண்டும் வழங்கப்படுமா என்பதும் பேச்சுவார்த்தையில் முக்கிய அம்சமாக இருக்கும். அதுபோன்று வழங்கினால் சசிகலாவால் நியமிக்கப்பட்ட திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன் ஆகியோருக்கு கட்சியில் வேற பொறுப்புகள் வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதுபோன்று கட்சி பொறுப்புகளில் மாறுதல் செய்தால் பொதுச் செயலாளரின் ஒப்புதல் தேவை அல்லது கட்சியின் பொதுக்குழுவை கூட்டி புதிய பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய வேண்டும். அவ்வாறு தேர்வு செய்யப்படும் பட்சத்தில் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தொடரவும், பன்னீர்செல்வத்திற்கு பொதுச் செயலாளர் பதவி வழங்கவும் பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம். அவ்வாறு முடிவு செய்யப்பட்டால் 2 தலைமைகளின் கீழ் செயல்படுவதால் ஆட்சி மற்றும் கட்சியில் குழப்பங்கள் ஏற்படலாம். அதே நேரத்தில் சசிகலாவின் நியமனமும் தேர்தல் ஆணைய விசாரணையில் இருப்பதால் கட்சி பொறுப்புகளுக்கு புதிய நியமனங்கள் எந்த அளவுக்கு செல்லுபடியாகும் என்பதும் கேள்விக்குறி. எனவே 2 அணிகளுமே பல்வேறு விஷயங்களில் விட்டுக் கொடுத்தால் மட்டுமே சுமூகமான இணைப்பு சாத்தியமாகும் என்பதே இன்றைய உண்மையான நிலைமை.